எழுதினிச்சு நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடாச்சும் பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன கட்டுறாங்கன்னா, பார்கவி வெளியே வராங்க. வெளியே வரணுமே எல்லாருமே ஆக்ரோஷமாக இருக்காங்க. அந்நேரம் வக்கீலையும் போலீஸையும் வர வைக்கிறாங்க. அப்போ குணசேகர் சொல்கிறேன், இதுக்கு மேலே அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே இருந்தால் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நாளப்பில் அந்த பொண்ணு மாடியிலேருந்து குதிச்சு செத்து போனாலும் பழி எங்கள் மேலே தான் விழும். எங்கள் வீட்டு பொம்பளையிட எங்களை பழி வாங்குறதுக்காக அவளை கொன்னுட்டு எங்கள் மேலே கூட பழிய போடுவாங்க. இதுக்கு மேலே அந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸ் இந்த கேஸ் ஜட்ஜு முன்னாடி கொண்டு போகிறாங்க. ஜட்ஜு அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்கவிக்கு சப்போர்ட்டாக சாருமடமும் ஜீவானந்தமும் நிற்கிறாங்க. அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குணசேகரனோட வக்கீல் சொல்கிறாரு, அந்த பொண்ணுகிட்ட அந்த தர்ஷன் பையன் தப்பாக நடக்க முயற்சி செஞ்சா இதுக்கு மேலே அந்த பொண்ணு அங்கே இருக்க வேண்டாம், பேசாமல் வேறு இடத்துல சேஃப்டியாக தங்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜு பார்கவியை பார்த்து கேட்குறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாமே அவங்ககிட்ட தப்பாக நடக்க முயற்சி செஞ்சானா அப்படிங்கிறாங்க. பார்கவியால் எதுவுமே பேச முடியல, அப்படியே திக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ குணசேகரோட வக்கீல் சொல்கிறாங்க, இப்படி தான் மேடம் எது பேசினாலும் அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, பேசாமல் அவங்க வேறு இடத்துல சேஃப்டியாக தங்க வைங்கல, அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜட்ஜ் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவு லைக் விட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.